அது என்னன்னே தெரியலங்க. ட்ரூ மெக்கின்டர் மேட்ச் மட்டும் ஏதோ ஒரு ஈவென்ட்ல நடந்ததுன்னா, நம்ம ஸ்பெஷலா பார்க்கணும்னு நெனைக்கிறேன். அதுக்கு எல்லாமே காரணம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம ட்ரூ மெக்கின்டர் மற்றும் டேமியன் பிரிஸ்ட்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச பத்தி ஃபுல் டீட்டெயில்டா பார்க்க போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்தது. யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஹைலைட்ஸ்ல பார்த்துருங்க. ஸோ நீங்க கேட்பீங்க, எப்படி ப்ரோ என்கிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆப்வியஸா சொல்லணும் அப்படின்னா, இன்டர்நெட்ல கூகுள்ல வந்துட்டு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில கூட நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நிறைய வெப்சைட் இருக்கு. prowrestling.com இந்த மாதிரி நிறைய ரெஸ்லிங் வெப்சைட்லாம் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்து கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதான் இந்த ஒரு மேட்சை பார்க்கலன்னா திரும்ப ஹைலைட்ஸில் கூட பார்த்துருங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த ஒரு மேட்ச். ஸோ ட்ரூ மெக்கின்டையர் அவர் தான் வின் பண்ணார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் நிறைய ஆப்ஜெக்டில் வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணி யூஸ் பண்ணாங்க. ஸோ சேராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த நடந்துட்டு வர அந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், ஸோ அதனால் எல்லாமே பயன்படுத்தினாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது டேபிள்ஸ். ஸோ அதனால் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை கொண்டு போனாங்க. இது ஒரு மேட்ச்சில் ஒரு ஒன் சைட் டாமினேட் மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ட்ரூ மெக்கின்டையரோட பெர்ஃபார்மன்ஸ். அதனால் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய மூவ்ஸை பயன்படுத்தி ஒரு நல்ல மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொண்டு போனாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அதுக்கு முன்னாடி நடுவில் நடக்கிற மேட்ச்னால வந்துட்டு கொஞ்சம் டியூரேஷன் வேணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேட்ச்சில் கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். அண்ட் நல்ல ஒரு மேட்சாக இருந்தது ட்ரூ மெக்கின்டையருக்கும் மற்றும் டேமியன் பிரிஸ்டுக்கும். இந்த ஒரு மேட்ச் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மெக்கின்டையர் அவரோட முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும். ஸோ அவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சிக்கவே முடியாத மாதிரி தான் ஒரு சில மூமெண்ட்டில் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் விழுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட கிளைமோர் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல மூமெண்ட். அது கிளைமோர் போட்டதுக்கு முன்னாடி நம்மளோட ட்ரூ மெக்கின்டையர் அவர்கள் சேரை வந்து எடுத்து டேமியன் பிரிஸ்டோட கழுத்தில் வைப்பார். கிளைமோர் போடலான்னு சொல்லிட்டு ரெடியாக ஓடி வரும்போது அப்போ அந்த டைமிங்கில் டேமியன் பிரிஸ்டோட சோக்ஸ் எல்லாம் போடுவாருங்க. அது ரொம்பவே நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ட்ரூ மெக்கின்டையர் அவர்கள் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் பிரிஸ்ட் ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு வெளியே அவுட் சைடில். அதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு கட்டத்தில் ஓவராலாக இந்த ஒரு மேட்ச் ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ரூ மெக்கின்டையர் வெர்சஸ் டேமியன் பிரிஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச் பார்க்கலன்னா ஹைலைட்ஸில் பார்த்துருங்க. ஸோ இவங்களோட ஸ்டோர் லைனுக்கு கொண்டு போன அளவுக்கு இந்த மேட்ச் இருந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த ஒரு மேட்சை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்லேயே தெரிவிங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.